விட்டல விட்டல பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா விட்டல 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 பாண்டுரங்கா. விடக்கூடாதுங்கிறது ஸ்வச்சந்தமா அவரவர்களுக்காக விடக்கூடாது. இப்போ விடுறது என்னன்னா மத்கிருதே தியக்த எனக்காக விட்டுடுவார்கள்னு சொல்லும் பொழுதும் விடணும்னு சங்கல்பம் இல்லை, விட்டுடணும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தவசத்தை விட்டுவிட்டு பக்தி பண்ணணும்னு சங்கல்பம் இல்லை, அவளுக்கு மறந்து போயிடுங்கிறார். என்கிட்ட உள்ள பிரேமையினால அது மறந்து போயிடுங்கிறான் பகவான். அதை தான் இங்கே சொல்கிறார். விடணுங்கிற விஷயம் இல்லை, அவள் விட்டுடுவாளே நான் என்ன பண்ணுறது. மத்கிருதே தியக்த சந்தியாவந்தன பத்ரமஸ்து பவதேங்கிறார் கர்ணாமிர்தத்தில். சந்தியாவந்தனத்துக்கு என்னால் இனிமேல் முடியாதுங்கிறார். ஸ்ராத்தம் பண்ண முடியாது, தர்ப்பணம் பண்ண முடியாது, ஸ்நானம் கூட பண்ண முடியாதுங்கிறார். இதெல்லாம் என்னென்ன இதை தான் பகவான் சொல்கிறான். மத்கிருதே தியக்த கர்மானா, கர்மா வேணா விட்டுடலாம். தியக்த ஸ்வஜன பாந்தவாக எல்லாத்தையும் விட்டுடுவாளாம். சம்சாரத்தை விட்டுடுவா, குழந்தைகளை விட்டுடுவா. எதுக்கு? சந்நியாசத்துக்காக இல்லை. சந்நியாசத்துக்காக எல்லாத்தையும் விட்டவாளை பற்றி பேசலை பகவான். எனக்காக பிரேமையில் விட்டவாளை பற்றி சொல்கிறான். மத்கிருதே தியக்த கர்மானா தியக்த ஸ்வஜன பாந்தவாக. இப்படி விட்டுட்டாலே அவளுக்கு எதில் ஆசை இருக்கும்னா மதாசிரயா, எங்கிட்ட என்னை சேர்ந்தவர்கள், என்ன ஆசிரியமாக உடையவர்கள். அவளுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமோ? கதா மிருஷ்டாக. இப்படி பகவத்குணம் சொல்லி கேட்கறது இருக்கே அதுதான் பிடிக்குமா. கதை போரும், வேறு ஒன்றும் வேண்டாம், நிறைய பகவத்குணத்தை கேட்கணும். பகவானுடைய அனந்த கல்யாண குணநிதிக்கு அப்படிங்கிறார் நாராயண தீர்த்தர். எத்தனை குணம், ஒரு குணம் ரெண்டு குணம் ஒரு மனுஷனுக்கு இருந்தாலே எல்லாரும் கொண்டாடுறாளே. ஒரு 10-15 குணம் நல்ல குணம். உண்மை பேசுகிறவர், சத்தியசந்தர், யாருக்கும் எதுவும் கெடுதல் நினைக்க மாட்டார், ரொம்ப பிரியமாக இருப்பார், கையில் இருக்கோ இல்லையோ யாராவது கேட்டால் கொடுத்துருவர், யாருக்கு என்ன கஷ்டம்னா ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவர், அவருக்கு வேண்டாத வேலை இது ஒரு 10-15 குணம் தானே மனுஷியாள்கிட்ட பார்க்குறோம். இந்த 10-15 குணத்துக்கே லோகம் எப்பேற்பட்ட மனுஷன்னு லோகம் முழுக்க கொண்டாடுறது. பகவானுடைய குணத்தை எண்ண முடியுமான்னுது அனந்த கல்யாண குணநிதிக்கு எண்ணவே முடியாதுங்கிறது வேதம் சொல்கிறது. சர்வஜனான பகவானுக்கு தெரியாததுன்னு ஒன்று உண்டுங்கிறான். சாஸ்திரமே சொல்கிறது சர்வஜன்தான் பகவான், அவனுக்கும் தெரியாதது ஒன்று உண்டாம். தெரியாதது என்னன்னா அவனுக்கு எத்தனை கல்யாண குணம் இருக்குன்னு அவனுக்கே தெரியாது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள், வேதமே அப்படி சொல்கிறது. அதனால் அனந்த கல்யாண குணநிதி, இவ்வளவு குணங்கள் பகவானுக்கு இருக்கிறதுனால அதை சொல்லி சொல்லி கேட்கறதுல மதாசிரயா கதா மிருஷ்டா. யாராவது சொல்கிறவா வந்துட்டான்னா உட்காந்து வச்சு சொல்லுங்கோன்னு கேட்பாளாம், சிருண்வந்தி. இல்லை சொல்கிறவா யாரும் இல்லை, கேட்குறவா நிறையா வந்துட்டான்னா அவள் சொல்ல ஆரம்பிச்சிருவாளாம், கதையந்தி ஜா. அது மாத்திரமில்லை, அவளுக்கு நைகாத்மதாமே ஸ்பிருகயந்தி. இந்த வைகுண்டம்னு கொடுத்தா வேண்டான்றுவாளா. வைகுண்டம் இந்தான்னு கொடுத்தா, மோட்சம் இந்தான்னு கொடுத்தா, மோட்சம் நைகாத்மதாமே அத்வைத பாவத்தில் இருக்கக்கூடிய ஐகாத்மியத்தில் அந்த தத்துவத்தை கொடுத்தா, மோட்சத்தை கொடுத்தா அது வேண்டான்றுவா. நைகாத்மதாமே ஸ்பிருகயந்தி, வேண்டான்றுவா. வேறு என்ன தான் வேணும்பா? மோட்சம் கூட வேண்டாம், வைகுண்டம் கூட வேண்டாம், வேறு என்ன தான் வேணும் அப்படின்னா மத் பாதசேவாபிரதாக, எனக்கு சேவை பண்ணணும் அவளுக்கு. எனக்கு கைக்கு புஷ்பம் எடுத்துன்னு வரணும், சந்தனம் அரைக்கணும், அலங்காரம் பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும், பூஜை பண்ணணும், அஷ்டபதி பாடணும், தரங்கம் பாடணும், அபங்கம் பாடணும், பஜனை பாடணும். இது மாதிரி உள்ள என் சேவை இருக்க இதுதான் அவளுக்கு பிடிக்கும். வைகுண்டம் கூட பிடிக்காது, மோட்சம் கூட பிடிக்காது. இப்படி எல்லாம் பகவான் ஒரு சாதுக்களுடைய குணங்கள் எல்லாம் சொல்கிறார். குணங்கள்லாம் சொல்கிறாருன்னா இப்படி இருக்கிறவாளை தனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிவிட்டார். பக்தாக தே அதீவமே பிரியாகான். இப்போ இந்த அஷ்டபதி நமக்கு என்ன சொல்கிறது? பகவான் இப்போ சொன்னார் பார்த்தேலா, இதெல்லாம் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்முடைய அனுபவத்துக்கு நாம் கொண்டு வரோம். நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, புரைய மதுரி புகா. அவருடைய ஆசை இதுதான்னு சொல்லிட்டார். அவருடைய ஆசை அவர் ஹிருதயத்தில் என்ன இருக்குங்கிறது அவராக பிறருக்கு எடுத்து சொல்லும்போது தான் தெரியும். அவர் எடுத்து சொன்ன விஷயங்கள் இது.
அதனால் நாம் எப்படி இருக்கணும்னா அவருக்கு சம்மதமாக இருக்கணும், அவருடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைக்கணும். நம்முடைய மனோபீஷ்டத்தை பகவான் பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு தான் எல்லா இடத்துலையும் பிரார்த்தனை. அவா என்ன பண்ணுறா, சித்த சகல மனோரத வாப்தியர்த்தம் தான் சங்கல்பமே. நம்ம மனசில் என்னென்ன ஆசை இருக்கோ எல்லாத்தையும் பகவான்கிட்ட பூர்த்தி பண்ணி வைக்கணும்னு நாம் பிரார்த்தனை பண்ண போக, இங்கே என்னன்னா பகவானுடைய மனோபீஷ்டத்தை நாம் பூர்த்தி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறது இந்த அஷ்டபதி, இந்த சரணம். இது 3 விஷயம் இந்த சரணத்தில் ரொம்ப ரசமான அவசியமான ஒரு விஷயம். ஹரிரபீமானி ரஜனிரிதானி இயமுபயாதி விராமம். ஹரிரபீமானி ரஜனிரிதானி இயமுபயாதி விராமம். பூர்வமவச்சனம் சத்வர ரச்சனம் பூரய மதுரி புகாமம். ராதே பூரய மதுரி புகாமம். ராதே நீரசவீரே யமுனா தீரே வசதீவனே. இந்த சரணத்தோட ரசம் சொல்லணுங்கிறதுக்காக உங்களுக்கு சொன்னேன் இவ்வளோ விஷயம். பூரைய மதுரை புகாமம், கிருஷ்ணனுடைய மனோபீஷ்டத்தை பூர்த்தி பண்ணி வைன்னு சொன்னால் அவன் மனோபீஷ்டம் என்னன்னு ஆரம்ப ஸ்லோகத்திலே சொல்லிவிட்டாங்க. என்ன சொல்கிற, பூயகா தொத் குஜகும்ப நிர்பர பரீரம்பாமிருதம் வாஞ்சதி. ஒன்று ஆற தழுவிக்கணும்னு கிருஷ்ணன் ஆசைப்படுறாங்கிற மனோபீஷ்டத்தை ஏற்கனவே சொன்னதுனால நகுரு நிதம்பினி கமன விளம்படம், நீ கொஞ்சம் கூட டிலே பண்ணாமல் ஓடி போய் கிருஷ்ணனுக்கு அந்த அமிர்தத்தை கொடு. இதான் இந்த அமிர்தம் வேணுங்கிறது கிருஷ்ணனுடைய மனோபீஷ்டம். இந்த அஷ்டபதி குரு உபதேசமானதுனால எல்லா விஷயங்களையுமே இதில் சொல்கிறார். இவ அடுத்த ஒரு சரணம் இருக்குது, இது இதுக்கு முதல் சரணம். இவ 7வது சரணம் பாடினேன். இப்போ 6வது சரணம் இனிமே தான் சொல்ல போகிறோம். 6வது சரணம்ங்கிறது விகலித வசனம், பரிகிருத ரசனம், கடய ஜகணம் அபிதானம், கிசலய சயனே பங்கஜ நயனே நிதிமிவ ஹரிஷ நிதானம். இதுதான் 6வது சரணம். இந்த அஷ்டபதி கீத கோவிந்தத்துக்கு வியாக்கியானங்களில் இங்கிலீஷ் வியாக்கியானமே ஒன்று, இங்கிலீஷில் கூட அர்த்தம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் படித்தா கொஞ்சம் நெஞ்சம் அஷ்டபதியில் இருக்கிற பக்தி எல்லாம் போயிடும். அது படிக்கக்கூடாது, படிக்கவே கூடாது. இப்போ நான் அஷ்டபதி அர்த்தம் சொல்கிறதே தப்பு. உண்மையாக சொன்னால் இது சொல்லவே கூடாது. கேசவ கேளி ரகசியம். இதுக்கு குவாலிஃபைடு நீ புரிஞ்சுண்டு குவாலிஃபிகேஷன் வரவே புரிஞ்சுண்டு நீ தகுதி ஆக முடியாது. நீ பக்தி பண்ணி தகுதியானால் அது புரியும். இதுதான் அஷ்டபதி. இப்போ நான் சொல்கிற அர்த்தமே உண்மையாக தப்பு தான். அது இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறேன்னு சொல்லவே கூடாது. ஏன் சொல்லக்கூடாதுன்னா, நாம் பிரயத்தனப்பட்டு வர வேண்டிய இடத்த நான் முன்னாடியே உங்களுக்கு லூஸ் பண்ணுறேன். கூடாது. அது புரியணும்னு சொன்னால் முதல் திருடமான கிருஷ்ண பக்தி இருக்கணும். அப்போ தான் புரியும். நாஸ்திகன் பேசும்போது சொல்கிறானோ, நாஸ்திகன் பேசுகிறதையில ராமரை பற்றி வையும் பொழுதும் நாஸ்திகவாதம் பேசும்போது சொல்லலாம், வாலியை மறைஞ்சு நின்று கொண்டது தப்பு நியாயமா அப்படின்னு பட்டிமன்றத்தில் கூட பேசுகிறான். அசத் நாஸ்திகனா வந்துட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் பேசுகிறான். வாலியை சுவாமி மரத்துக்கு பின்னாடி நின்று அடித்தாருன்னு யாருக்கு தெரியாது? எல்லாருக்குமே தெரியுமானு. யாருடைய மனசுலையாவது அந்த எண்ணம் எப்பயாவது தோன்றதோ நமக்கு? மறைஞ்சு நின்று அடித்தது தப்பு தானே நமக்கு தோணணுமா வேண்டாமா? யாருக்காவது தோன்றதா? பூர்ண கர்ப்பிணியான சீதாதேவியை பரித்தியாகம் பண்ணினா காட்டில் கொண்டு விட்டுவிட்டான் ராமன்னு சொல்லும் பொழுது
யாருக்காவது அந்த எண்ணம் தோன்றதா? எல்லா ராத்திரியும் தானே ராமர் படம் இருக்குது, சீதை படம் இருக்குது. இப்படி கர்ப்பிணியான சீதையை காட்டில் கொண்டு விட்டவன் தானே, அனாதையாக விட்டவன் தானே ராமன். அவன் படம் என்னதுக்கு வீட்டில் இருக்குன்னு யாராவது சொல்கிறாளா? இதெல்லாம் தெரியாமலா ராம படத்தை வச்சு பூஜை பண்ணுறோம், ராமாயணம் கேட்குறோம். பூர்ண கர்ப்பிணியான ஒரு பெண் கொடுமை அது. பெண்களுக்கு, பெண் சமூகத்துக்கு இழைத்த கொடுமைங்கிற ஒரு மாமி டிவியில் பேசும்போது, பூர்ண கர்ப்பிணியான சீதையை கொண்டு போய் காட்டில் கொண்டு விட்டானேன்னு. அது நாம் இவ்வளோ தூரம் சொல்கிறோமோனோ, ஒரு மாமி பேசுகிறா, அந்த விஷயத்தை நான் கூட இப்போ பேசுகிறேன் உங்கள்கிட்ட. இந்த ராமாயணம் எழுதுகிறாரோன்னு வால்மீகி எப்போ எழுதினார் வால்மீகி? ராமரால பரித்தியாகம் பண்ணின பூர்ண கர்ப்பிணியான சீதை வால்மீகி ஆசிரமத்தில் உள்ளே இருக்கும்போதே வெளியில் ராமாயணம் எழுதுகிறார். அவருக்கு நம்ம மாதிரி செவி வழியாக வந்த விஷயம் இல்லை, ப்ரூஃப் அவாத்திலேயே உள்ளே இருக்குது. சீதை பூர்ண கர்ப்பிணி இருக்கா, ராமர் அங்கே தான் விட்டுட்டு போயிருக்கார். உள்ள கர்ப்பிணியான சீதை, ராமனால் தியாகம் பண்ணப்பட்ட சீதை இருக்கும் பொழுதும் வால்மீகிக்கு அந்த ராமாயணத்தை எழுதணும்னா எவ்வளவு திருடமான ராமபக்தி இருக்கணும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான பக்தி இருந்து கொடுத்தோம்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம மனசுக்கு வரவே வராது. உண்மையான பக்தி இருந்ததுன்னா வரவே வராது. ஒரு காலம் இந்த ஞாபகம் வந்தால் கூட கருணாமூர்த்தியான ராமன் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாரா? பகவான் தப்பு பண்ணுவனா? இதெல்லாம் கூட சாமர்த்தியமாக நம்ம சமர்த்தனம் பண்ணுறது தான். இந்த எண்ணமே வராது யாருக்குமே. ஏன் வராது அப்படின்னா, திருடமான பக்தி இருந்துடுதுன்னா இது எதுவுமே கண்ணுக்கே தெரியாது. அதுபோல் இந்த கீத கோவிந்தத்தில் உண்மையான கிருஷ்ணன்ட்ட உண்மையான பிரேமே, ராதேட்ட உண்மையான பிரேமம் இருந்ததுன்னா இந்த அஷ்டபதியில் வரக்கூடிய சில சரணங்களோட விஷயம் நம்ம புத்திக்கு போகவே போகாது. ஏன்னா இந்த அடுத்த சரணம் வேஷ்டி இல்லாமல் இருக்கான் கிருஷ்ணன் வருது. விகலித வசனம், பரிகிருத ரசனம். வஸ்திரம் இல்லாமல் இருக்கான்னு சொன்னால் இது இந்த இங்கிலீஷ் புஸ்தகத்தை பார்த்தா அனர்த்தம் வந்துடும். இது என்ன தெரியும் அவனுக்கு? சொல்கிற விஷயம் என்னன்னு அவனுக்கு என்னமா புரியும்? அவனுக்கு புரியுமா? அது சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது? 100,000 பசுமாடு இருக்குது, ஒரு காம்பவுண்டில் அடைக்கப்பட்டிருக்கு. இந்த பக்கத்தில் 1000 கண்ணுக்குட்டி இருக்குது. 1000 கண்ணுக்குட்டியும் சேர்த்து அவுத்து விட்டால் மாடு கறக்க முடியுமா? இந்த கண்ணுக்குட்டி காம்பவுண்டு கேட்டை திறந்தா ஒரு கண்ணுக்குட்டி உள்ளே போகிறது. 1000 பசுமாடு இருக்குது. 1000 பசுமாட்டில் ஒரு பிறந்து ஒரு மாதம்தான், 10-15 நாள் தான் ஆறுது அந்த கண்ணுக்குட்டி. 1000 பசுவில் தன்னோட தாய் எதுன்னு தெரிஞ்சுன்னு போய் ஊட்டுறது. 1000 பசுவில் தன்னுடைய தாய் எதுன்னு தெரிஞ்சுன்னு ஊட்டுறது. 5 அறிவு உள்ள ஒரு ஜீவன் அது. மாடு பசு பிறந்து 10 நாள் தான் ஆறுது. ஒரே மாதிரி இருக்கிற 1000 பசுக்குள்ள தன்னுடைய தாயார் எதுன்னு தெரிஞ்சுன்னு போய் ஊட்டுறது. 6 அறிவு இருந்தும் மனுஷ ஜென்மாவை அடைஞ்சும் நமக்கு நம்மளை சிருஷ்டி பண்ணின பகவானை புரிஞ்சுக்க முடியலையே. கண்ணுக்குட்டி புரிஞ்சுக்கிறது, அதை பெத்தவனை புரிஞ்சுக்கிறது கண்ணுக்குட்டி. நமக்கு தெரியலையே. சர்வஜகத் பிதா சர்வஜகன்மாதான்னு நல்லா பிரவச்சனம் பண்ணும்போது சொல்கிறோம், கேட்கும்போது கேட்குறோம். ஆனால் அனுபவத்தில் வரலையே, அது நம்மளால் புரிஞ்சுக்க முடியலையே. இதுக்கு தான் சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது, அப்பா இதனாலெல்லாம் உன்னால் புரிஞ்சுக்க முடியாதுப்பா, ஞானம் வந்தால் தாண்டா புரிஞ்சுக்க முடியும். ஞானம் எப்படி வரும்னு கேட்குறான் அர்ஜுனன். பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. பகூனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே. அப்பா ஒரு ஜென்மா 2 ஜென்மா இல்லை, என்ன விளையாட்டா? நான் கூட இப்போ ஆரம்பித்தா இந்த சப்ஜெக்ட் ரொம்ப பெருசு. இது நான் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா அஷ்டபதி தானே விஷயம், அதுக்கு அனுகூலமாக உள்ள சப்ஜெக்ட் இதெல்லாம். இது மெயின் இல்லது. பகூனாம் ஜென்மநாமந்தே. இங்கேருந்து நாம் காசிக்கு போகணும், பிருந்தாவனம் போகணும். எவ்வளவு நாளில் போக முடியும்னு யாராவது என்கிட்ட கேட்டால் நான் என்னமா பதில் சொல்ல முடியும்? பிருந்தாவனம் போகணும். எவ்வளவு நாளில் போக முடியும்னு கேட்டால் பதில் சொல்ல முடியுமா?
நான் கேட்கணும், நீ எதில் போகிற சொல்லு. நடந்து போனேன்னா 6 மாதம், சைக்கிள்லேயே போனேன்னா 3 மாதம், காரில் போனேன்னா 2 நாள் 3 நாள், ரயிலில் போனேன்னா 2 நாள் 1.5 நாள், ஃப்ளைட்டில் போனேன்னா நான் 5-6 மணி நேரம், 8 மணி நேரத்தில் விருந்தாவனம் போய் மெட்ராஸ்லேருந்து ஒரு இடத்துக்கு போகணும். எவ்வளவு நேரத்தில் போக முடியும்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாது. எப்படி போகிறேன்னு சொன்னால் தான் பதில் சொல்ல முடியும். ஞானம் கிடைக்கும், எப்போ ஞானம் சித்திக்கும்னு கேட்டால் பதில் சொல்ல முடியாதுடா. நீ எப்படி அதுக்கு பிரயாசப்பட போகிறேன்னு சொல்லு, அதுக்கு தந்தா நான் டைம் சொல்கிறேன். பூர்ணமாக பிரயத்தனம் பண்ணுறான் ஞானம் வேணும்னு. எவ்வளவு ஜென்மால கிடைக்கும்னா, அப்பா அவ்வளவு ஈஸியிலடா. பகூனாம் ஜென்மனாமந்தே, பிரயத்தனப்படுறவனுக்கு. பகுன்னு பகவான் சொல்லிவிட்டான்னா நம்ம அப்புறம் பகுன்னா நிறையன்னு அதிகமாகன்னு அர்த்தம். யார் எந்த சப்தத்தை உபயோகப்படுத்துகிறானோ அதுக்கு தகுந்த வேல்யூ உண்டு. மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறதால 10 ரூபா கொடுன்னு கீரை வாங்குறதுக்கு கொடுன்னா 10 ரூபா கொடுன்னா 10 ரூபா நோட்டும். மளிகை கடைக்கு போய் ஒரு 10 ரூபா பணம் கொடு அப்படின்னா 10,000 ரூபா. பிஸ்னஸ் பண்ணுறவன் ஃபோன் பண்ணி ஒரு 10 ரூபா அனுப்புன்னா 10 லட்சம். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறவன் இமீடியட்டாக 10 ரூபா வேணும்னா 10 கோடி. அதுக்கு மேலே மகாபெரிவாள்லாம் இருக்கா, அவள்லாம் 10 ரூபான்னா 10,000 கோடி. இது எல்லாருமே மார்க்கெட்லேருந்து பெரிய ஆசாமி வரைக்கும் 10 ரூபா தான் சொல்கிறான். அவன் யார் சொல்கிறானோ அவனுடைய வாக்கை வச்சு தான் சைஃபர் போட்டுட்டே இருக்கணும். நாம் வேல்யூ கூட்டுறோம். அதனால் பகுன்னு சொல்கிறது நான் இல்லை, நீங்கள் இல்லை, பகவான். அவன் பகுன்னு சொன்னதுக்கு என்னுடைய தாற்பயம் என்னன்னா, இந்த உலகம் உண்டாகி இப்போ நடந்துட்டு இருக்கிற உலகம் நிறையா உண்டாகி அழிஞ்சு நிறையா மகாப்பிரளயத்தை சந்திச்சு கொடுத்த ஜகத்து. இப்போ கண்ணுக்கு தெரிஞ்ச லோகம் இருக்குது. இது உண்டாகி 227 கோடி வருஷம் ஆகும். இந்த 200 எவ்வளவு ஜென்மா பிரயத்தனப்பட்டால் ஞானம் கிடைக்கும்னா, இந்த 227 கோடி வருஷமாக நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கேன். உருவம் தான் மாறி மாறி இருக்கும். இந்த மனுஷ ஜென்மாவா இல்லை, மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். இத்தனை கோடி வருஷமாகவே நாம் இருக்கோம்னா அப்போ பகுன்னா எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ நாம் பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான்மாம் பிரபத்தியத்தை. ஞானம் வந்தால் தான்ப்பா அடைய முடியும். இந்த ஞானம் அடையிறதுக்கு என்ன பண்ணலான்னா, பாக்கியானந்த சாதன ரகிதாக நீகாக நெறிக ஆச்சாரியால் கூட சொல்கிறார். நீ சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தேன்னா எத்தனை ஜென்மா என்ன, இன்னும் 100 கோடி ஜகத்து உண்டானாலும் நீ இருப்ப. இதெல்லாம் போரும்னு இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வச்சுட்டு ஓடி போய்டு, ரிஷிகேசன் தாண்டி இமயமலைக்கு போய்டு, அங்கே போய் பாருன்னார் ஆச்சாரியா. நமக்கு எதெல்லாம் சந்தோஷம் நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் எதுவுமே அவகிட்ட இல்லை. வீடு கிடையாது, கார் கிடையாது, பங்களா கிடையாது, அப்புறம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது, சம்சாரம் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, டிவி கிடையாது, ஃப்ரிட்ஜு கிடையாது, ஏசி கிடையாது. இதெல்லாம் நமக்கு சௌக்கியத்தை கொடுக்குற சாதனங்கள்னு நாம் தீர்மானம் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுவுமே அவள்கிட்ட கிடையாது. பாக்கியானந்த சாதன ரகிதாக, வேணுங்கிற ஆசையும் கிடையாது. நெரீகாக நெரீஷனாக. எப்படி அடிக்கிற வெயில் முழுக்க தலையில் பாறாங்கல்ல உட்காந்துருக்கா, பெய்கிற மழை முழுக்க மேலே, பனி முழுக்க மேலே, காற்று மேலே, அதை விட்டு எழுந்துக்கவும் இல்லை, அப்படியே உட்காந்துருக்கா. ஆனால் கண்ணை மூடின்னு இருக்கா, சாப்பாடே கிடையாது, உடம்பு கொழு கொழுன்னு இருக்குது. எப்படி இருக்கான்னா சிரிச்சுன்னு இருக்காளாம். ஒரு சாதனமும் இல்லை, சிரிச்சுன்னு இருக்கா. எல்லாத்தையும் வச்சுன்னு நாம் துக்கப்பட்டு இருக்கோம். எல்லாம் இருக்குது, துக்கப்பட்டு. அவர்கள் ஏன் இவ்வளோ ஆனந்தமாக இருக்கான்னா, பிரம்மைவரசகா தேஷாம்னார் ஆதிசங்கர் பகவத் பாதாச்சாரியா. அவள் ஆனந்தமான ஒரு வஸ்துவில் இருக்கிறாப்பா, நிலையில் இருக்கா. அதனால அவள் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது. உண்மையான அந்த ஆனந்தம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது தான் ஆனந்தம். ஜீவன் பிரம்மத்தோடு 2 கலக்கணும். இதுதான் உண்மையான ஒரு கல்யாணம் கூட. ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், சீதா கல்யாணம்லாம் சொல்கிறோமே, இந்த கல்யாணம் மாதிரி தான் ஒரு ஞானம் ஒருத்தனுக்கு சித்திச்சுடுத்துன்னா, ஜீவ பிரம்ம ஐக்கியம் ஏற்பட்டால் அது ஒரு கல்யாணம். இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கு தான் இத்தனை பிரயத்தனம். சாஸ்திரங்கள்லாம் வழி சொல்கிறது, மகான்கள்லாம் வழிகாட்டியிருக்கா.
என்ன வழிகாட்டினாலும் நீ பிரயத்தனப்பட்டாதான். லிஃப்ட் மாதிரி கிரேன் மாதிரி தூக்கி வைக்க முடியாது. போயின்னு இருக்கிற பாதை சரின்னு வேணால் அக்செப்ட் பண்ண முடியும். சரியா போ, சரியான பாதை தான் போ. இங்கேருந்து பிடிச்சி தூக்கி கொண்டு வைக்க முடியாது. அங்கே அவாவா உழைச்சாதான். இதுக்கு தான் இவ்வளோ பிரயத்தனம். பகுநாம் ஜென்மநாமந்தேன்னு உழைக்க வேண்டியிருக்கு. இந்த ஞானத்தை எப்படியாவது சம்பாதிச்சுடணும். இப்போ பக்தி பண்ண வேண்டாமான்னா பக்தி சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லும்? பக்தி பண்ணால் போகிறோம் வைகுண்டம், பக்தி பண்ணினா போகிறோம் கைலாசம் எல்லாம் சொல்லும். ஆனால் இப்போ இந்த அஷ்டபதி பேசின்னு இந்த விஷயம் பேசினா ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்காது. இப்போ அஷ்டபதி விஷயமாக பக்தியாக பேசிட்டு இப்போ யதார்த்தத்தை சொல்லும்பொழுது ஒரு கான்ட்ரவர்சி மாதிரி இருக்கும். வைகுண்டம் கைலாசம்னு சொன்னாலும் உண்மையாக சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்கிறது? அப்பா அதெல்லாம் உன்னுடைய பாவ கல்பனைன்னு. அது நீ வைகுண்டம்னா திருப்பார்கடல் இருக்குது, பெருமாள் அங்கே வைகுண்டம் பரமபதம் இருக்குது, அங்கே பெருமாள் இருக்கார். ஜெயவிஜயாள் காவல் ஸ்ரீதேவி பூமிதேவி திருவடி சேவை பண்ணுறா. இதை பொய் இல்லை, பொய்ன்னு அர்த்தம் இல்லை. இப்போ நீ இது மாதிரி ஒரு உபாசனை பண்ண 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 என்ன ஆகும்னா தீர்மானமாக வைகுண்டம் உண்டு. பொய் இல்லை, வைகுண்டம் உண்டு. அந்த வைகுண்டத்துக்கு போனால் எப்படி இருக்கலாம்னா முதல்ல சாலோக்கிய சாரூப்பிய சாமீப்பிய வரியில் உண்டு 4 விதமான மோட்சம். இங்கே ஊரில் பஜனை பண்ணிட்டு இருக்கிற நமக்கு முதல் விடுதலை என்னன்னா இங்கேருந்து அடுத்து வைகுண்டம் சாலோக்கியம். விரஜா நதி தாண்டின உடனேவே இந்த 5 அடி 6 அடி 6 6 2 5 2 இந்த ரூபங்கள்லாம் கலர் ரூபங்கள்லாம் மாறி பெருமாள் என்ன ஆக்கிருதியோ அதே போல் சதுர்புஜம் சங்கம் சக்கரம் கதை பத்மம் எல்லாம் நமக்கு வந்துடும். அங்கே மீட் பண்ணிக்கலாம் ஒருத்தர். இந்த ரூபத்தில் பார்க்க முடியாது பெருமாள் மாதிரியே. சாரூப்பிய அப்புறம் திருப்பதி மாதிரி பெருமாளை சேவிக்கிற மாதிரி 8 கோவிந்தா கோவிந்தான்னு இல்லை, கிட்டக்க சாமீப்பியம். அங்கேயே பெருமாளோடு இருக்கலாம். எது வரையில் இருக்கலாம்னா இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான். சாயுஜ்யம்னு ஒன்று இருக்குது பாருங்க, 2.5 கலக்கிறது. அது எப்போன்னா மகாப்பிரளய காலத்தில் சர்வ ஜகத்து நாசத்தை அடையிற காலத்தில் சயேகான்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறதோன்னு அந்த ஒரு பரம்பொருள் தான் மிச்சம்னு இந்த ஜகத்து அழியிற காலத்தில் தான் நீ வைகுண்டத்தில் இருந்தாலும் கைலாசத்தில் இருந்தாலும் 2.5 கலக்க முடியும். விட்டல 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 பாண்டுரங்கா, விட்டல 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 பாண்டுரங்கா.